மம்மி ஜிம்மி இல்லை, மம்ஸுங்குது. மம்ஸ். மாமாவை மாம்ஸுங்குது, அப்பாவை பப்ஸு அப்ஸுங்குது. சின்னம்மா கொச்சம்மே சின்னம்மாவை என்ன சொல்லுது? மினிமம். மினி பஸ்ஸு போகுது இல்லையா, அது மாதிரி மினிமம் சின்னம்மா. பெரியம்மா மேக்சிமம். இன்றைக்கி நிலைமை அப்படி போயிடுச்சு. அம்மாங்கிற வார்த்தைக்கு உறவே போயிடுச்சு. அன்றைக்கி அம்மானு கூப்பிட்டாலே அதில் இருக்கிற ஒரு ஆனந்தம், உறவு, ஒரு சொந்த பந்தம், ஒரு பாச நேசம் போச்சு, எல்லாமே போச்சு. இன்றைக்கி ஏன்னா அம்மானு கூப்பிட விரும்பாமல் அம்மின்னா மம்மின்னா, இப்போ மம்மின்னு கூப்பிட கூட நேரம் இல்லாமல் மம்ஸுங்கிறான். மம்ஸ், மினிமம், மேக்சிமம் அப்படிங்கிறான். பயலுக்கு 2ஆம் கிளாஸ் படிப்பான், 7 வயசு. பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புவான். பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும்போது அவங்க அப்பாட்ட போய் காவான். அவங்க அப்பா அந்த நேரத்தில் அவருக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு கொதிச்சிக்கிட்டு இருப்பார். அவங்க அம்மா அடுப்படியில் கொதிச்சிக்கிட்டு இருக்கோம். அடுப்படியில் கொதிக்கும். அந்த அடுப்பில் ஒன்று கொதிக்கும், இந்த அம்மாவும் கொதிக்கும். அந்த ஆள் குதிக்குவார். இவன் சாக்ஸை காணாமா, இவன் புக்கை காணாமா, பேனாவை காணாமா. வீட்டில் பார்த்தா ரணகலமாக இருக்கும். சில சமயத்தில் அதிகாலை காலை நேரத்தில் பார்த்தா அந்த ஆள் அனுப்புகிறதா, இந்த பிள்ளைய குளிப்பாட்டுறதா, இவனுக்கு சாக்ஸை மாட்டுறதா, இந்த ஆளுக்கு சோத்தை கட்டுறதா, இவனுக்கு டிஃபனை ஓட்டுறதா. பெண்கள் படுற பாடு இருக்குது காலங்கத்தால் வீடுகளில், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்போ இவன் போய் கேட்பான் அவங்க அப்பன்ட்ட, ஓ அப்படிமா, என்னடா பள்ளிக்கூடத்தில் காசு கேட்டாங்க. வாத்தியார்களுக்கு மரியாதை. சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் காசு கேட்டாங்க அப்படிமா. அவங்க அப்பா சொல்லுவார், படா காசும் இல்லை ஒன்றும் இல்லை, காலங்கத்தால் சனியனேப்பா, காசும் இல்லை ஒன்றும் இல்லை, போடா சனியனன்றுவார். இவன் நேராக என்ன செய்வான்? விவரமானவங்க இப்போல்லாம் இருக்க சின்ன பையனெல்லாம் நம்ப முடிய மாட்டேது. ஓ அப்படிமா. அந்த அம்மா அங்கே கிச்சனில் கொதிக்கும். கிச்சனில் கொதிச்சுக்கிட்டு என்னடா அப்படிங்கும். காலங்காத்தால் அவன் வீட்டுக்காரரு கரைச்சலை கொடுக்குறாரு பாரு. காலங்காத்தால் அவன் வீட்டுக்காரரு கரைச்சலை கொடுக்குறாருங்கம்மா. டேய் யாரடா சொல்கிற? எல்லாம் அப்ஸு தான். உடனே அந்த அம்மா அங்கேருந்து என்ன செய்ய தெரியுமா? ஏங்க காலங்காத்தால் பிள்ளைய வெடுக்கு சுடுக்குன்னு திட்டுறீங்க? காசு தானே கேட்டான், கொடுத்து விட வேண்டியதானே அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிச்சன் கேபினெட்லேருந்து சிபாரிசு வந்துடும். இந்த ஆள் என்ன சொன்னான் முதல்ல அந்த பிள்ளைக்கு? என்ன சொன்னான் அந்த பிள்ளைக்கு? சனியனை போடா, காசும் இல்லை ஒன்றும் இல்லைனால. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ இந்தமா சொல்லும், போ போ போய் வாங்கிக்க, சொல்லிட்டேன் அப்பாட்ட வாங்கிக்க. போய் தெனாவட்டான் நிற்பான், அப்படி முறைச்சிக்கிட்டு நிற்பான். அந்த ஆள் என்ன பண்ணுவார்? காசும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னவர், இந்தா போ அப்படின்னு கொடுத்துருவார். ஏன்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பதிச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. கிச்சன் கேபினெட்டு ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா வயிறு காஞ்சி போகும். கிச்சன் கேபினெட்டை பதிச்சவே கூடாது, அதனால் கொடுத்துருவான். அதே போல் மரியாள் போய் ஏசுநாட்டை கேட்டாங்க, மகனே ரசம் தீர்ந்து போச்சுறான்னு. அதேம்மா என்கிட்ட சொல்கிற, என் நேரம் இன்னும் வரலை, என் நேரம் இன்னும் வரலை அப்படின்னு. ஓ நேரம் எப்போ வர்றது? இவனுங்களுக்கு எப்போ ரசம் கொடுக்கறது? இவன் கல்யாண வீடு வந்துட்டாங்க, எல்லாம் சாப்பாடு போட்டானு. சாப்பாடுனா நம்ம ரசம் இல்லை, மிளகு ரசம் புளி ரசம் இல்லை, இது திராட்சை ரசம். திராட்சை ரசம் நாளாகும், அது நாளாகின பிறகு தான் எடுக்கணும். இப்போ திடுதுப்புன்னு ரசம்னா அதுக்கு நம்ம என்னம்மா செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே. ஓ நேரம் எப்போ வர்றது? இவனுங்களுக்கு எப்போ ரசம் கொடுக்குறது? சாப்பாடு போடணும், போடு. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? வேலைக்காரங்களை தட்டி விட்றாங்க, போ போ அவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கடா. ஏன் தட்டினாங்க? நான் சொன்ன பிறகு அவன் கட்டாயம் செய்வான். என் மகன் மாதா கிட்ட கேட்டு எதுவுமே கிடைக்காம இருக்காது. அதுக்கு உதாரணம் இதுதான். மாதா கேட்ட பிறகு இயேசு கொடுக்காமல் இருக்க மாட்டார். அதனால மாதாவினுடைய பரிந்துரை வலிமையான பரிந்துரை. ஏனென்றால் நான் கேட்டா நிச்சயம் என் புள்ள செய்வான். நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே தான் அவர் உங்களுக்கு சொல்லுகிறதை படி செய்யுங்கள்ங்கிறார். போய் நிற்கிறாங்க யாரு? வேலைக்காரங்கெல்லாம் போய் நிற்கிறாங்க. அவர் என்ன ஏதாவது சொன்னாரா? மூஞ்ச துளிச்சாரா? நேரம் அல்லன்னார்ல, எனது நேரம் இன்னும், உங்களுக்கு இன்னும் வாய் திறக்கவில்லை, எனது நேரம் இன்னும் அப்படின்னு சொன்னார்ல.
வேலைக்காரங்க வந்தோன்னா மட்டும் எப்படி நேரம் வந்துச்சு? தண்ணியை நிரப்புங்கடாங்கிறாரு. தண்ணியை நிரப்புங்கடாங்கிறாரு. தண்ணியை நிரப்புங்கடான்னு சொன்னது தான் போதும். நம்மளுக்கு ஓசியில் சந்தனம் கிடச்சா ஒய்யாரமாக தடவானா, எங்கெங்கேயோ ஓசியில் சந்தனம் கிடச்சா ஒய்யாரமாக தடவானா, எங்கே வேணாலும் தடவி காணும். அது மாதிரி இவனுங்க தண்ணியை நிரப்புங்கடான்னு ஒன்று இவங்க எங்கே நிரப்பிட்டாங்க? வெளியில் கை கால் கழுவுறதுக்காக வச்சு தொட்டியில் நிறச்சிட்டாங்க. சும்மா தானே வருது, நிறடான்னு நிறச்சிட்டாங்க. நிறச்ச பிறகு எடுத்து கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். கலகமே வந்துருச்சு அந்த கல்யாண வீட்டில், சண்டை வந்துருச்சு. பந்தி மேற்பார்வையில் வந்து புடின்னு பிடிச்சிட்டான். இதுவரை இந்த நல்ல ரசத்தை எங்கே வைத்திருந்தீர்கள்? முதலிலே எல்லாரும் நல்ல ரசத்தை கொடுப்பார்கள், எல்லாரும் உண்டு குடித்த பின் கீழ்த்தரமானதை கொடுப்பார்கள். நீ இதுவரைக்கும் எங்கே வச்சிருந்த? சண்டை. அந்த அளவிற்கு நேர்த்தியான முதல் தரமான ரசம் அங்கே பரிமாறப்படுகிறது. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். மாதாவுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நான் சொல்லி என் புள்ள செய்யாமல் இருக்க மாட்டான், எனவே போய் அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்க அப்படின்னாரு. போனாங்க, செய்து கொடுத்துட்டாரு. அந்த வேலைக்காரங்களுக்கு என்ன நம்பிக்கை? தண்ணியை நிரப்புங்கிறாங்கிறாரு. நாளைக்கு இங்கே சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானா? சாப்பாடு நாளைக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஏற்பாடு பண்ணவங்க கூப்பாடு போடுறாங்க, வந்து பங்கு சாமியார்ட்டன்னு வச்சுக்குவோம். என்ன சாமி சாப்பாடு தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். உங்கள் சாமியார் அதுக்கு பதிலாக சாப்பாடு தீர்ந்து போச்சா, சட்டிலெல்லாம் மண்ணை நிரப்புங்கடாங்கிறாருன்னு சொல்லுங்கள். நிரப்புவீங்களா நீங்கள்? என்னடா சாமியார் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், நம்ம சோறு இல்லைன்றோ இவர் மண்ணை நிரப்புங்கிறாரு. திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்கிறா, இருந்தாலும் தண்ணியை நிரப்புனாரு. அப்போ புரியுதா நம்பிக்கை எங்கே இருக்குன்னு? இயேசு சொன்னதை செய்யங்கடான்னாரு, தண்ணியை நிரப்புனாரு. நீங்களும் நானும் தான் என்ன சொல்லுவோம்? யோ தண்ணியை நிரப்புறதா? திராட்சை ரசம் இல்லைங்கிறோம், திராட்சை பழத்தை கொண்டு வான்னு சொல்லு, அல்லது திராட்சை பழத்தை கொடு. தண்ணியை நிரப்புனா எங்கே? தண்ணியை நிரப்பி என்ன பண்ண சொல்கிற? கேட்போமா இல்லையா? கேட்போமா இல்லையா? உங்கள் சாமியார்கிட்ட அவர் சொல்லியிருந்தார், நான் மண்ணை நிரப்புன்னு நான் சொல்லியிருந்தா, சாமி என்ன சாமி நக்கல் பண்ணுறீங்களாமோ, சரி போனால் போதும், அவர் என்னமோ சொல்கிறாரா, நிரப்பும்டா, நிரப்பிட்டீங்கன்னு வச்சுக்குவோம், நிரப்பிட்டோன்னு வச்சுக்குவோம். இதை கொண்டு போய் பந்தியில் போடுங்கடா, நான் போடுவோமா? போட்டால் வெல்ப்பு. அங்கே உட்காந்து சோறு திங்க வந்தவன்லாம் வெளுத்துருவான். ஏண்டா சோறை போடுவீங்கன்னு பார்த்தா மண்ணல் கொண்டு அவங்கள என்ன சொல்கிறாரு? தண்ணியை நிரப்புங்கடான்னாரு, ஊற்றுனாங்க. தண்ணியை நிரப்புனாங்க, கொண்டை எடுத்து ஊற்றுங்கடான்னாரு, ஊற்றுறாங்க. அதான் என் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உருவாக்கியவள் தாய் மரியாள். தான் நம்பினால் அந்த நம்பிக்கையை இயேசுவின் மீது நீயும் கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையை கற்றுக் கொடுத்தவள் நம் தாய் மரியாள். நான் என் மகன் இயேசுவை நம்பியது போல நீயும் அந்த இயேசுவை நம்பினால் நிச்சயமாக உனக்கும் அந்த நிறைவு கிடைக்கும். நம்ப மாட்டோம். ஏன்? நமக்கு அறிவு, நம்ம அறிவை பார்ப்போம். அறிவுள்ள இடத்திலே ஆண்டவரின் நம்பிக்கை வராது. ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டுட்டீங்கன்னா எல்லாத்தையும் விடு. எது வந்தாலும் சரி, இடி விழுந்தாலும் சரி, இளவு விழுந்தாலும் சரி, என் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். என் வலப்பக்கம் 10,000 விடட்டும், இடப்பக்கம் 20,000 விடட்டும், நான் அசைவுறேன். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? அன்னைக்கு இந்த பக்கமெல்லாம் உண்டா இல்லையான்னு தெரியாது. நான் இப்போ புதுசாக ஒரு கார் வாங்கினேன். பக்கத்தில் ஒருத்தன் கார் வாங்கினான். 2 எலுமிச்சம்பழத்தை வச்சுருந்தாங்க. மந்திரிக்க சொன்னாங்க 2 எலுமிச்சம்பழம் மந்திரிக்க. நான் சொன்னேன், என்னையா காருக்கு கீழே 2 எலுமிச்சம்பழம் இருக்குது, அதை எடுங்க. இல்லை சாமி அது இருக்கணும். எதுக்குடா? அது சம்பிரதாயம் சாமி. எதுக்கு? அதை எடு, ஜூஸ் போட்டாவது குடிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னால் கேட்கலாம். ஏன் காருக்கும் வைக்கணுமான்னா கொன்றுவேன், ஒன்றே ஏற்றி பண்ணுவேன். எதுக்கு அந்த எலுமிச்சம்பழம் வைக்கலாம்? அந்த பக்கம் வைக்கிற பழக்கம் உண்டா? ஐ நம்பிட்டேன். கருப்பு கயிறுலாம் கையில் கட்டுற உண்டா? வழக்கம் உண்டா? எதுவுமே இல்லையா? நாக்கு தள்ளின பொம்மை வைக்கிறது இல்லையா? நல்ல நேரம் கட்ட நேரம் பார்க்கறது இல்லையா? செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணுறது உண்டா?
ஹாய் இல்லையா பார்த்தா செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணுறா இல்லை. ஏன்? செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம். சரி உண்டு. மார்கழி மாதம் கல்யாணம் உண்டா? மார்கழி மாதம் என்ன மாதம்? பீட மாதம். நல்ல நேரம் கட்ட நேரம் பார்க்குறது உண்டா? உண்டா இல்லையா? நியூமராலஜி பார்க்குறது உண்டா? வாஸ்து பார்க்குறது உண்டா? ஐயோ மோட்சமே இங்கே தாண்டா இருக்குது. ஆண்டவா அம்மா தாயே சந்தோஷம். நம்பிக்கை. இன்னைக்கு 2 எலுமிச்சம்பழத்து மேலே ஏற்றி விட்டால் அதுக்கு மேலே அப்புறம் யார் மேலே ஏற்ற மாட்டானா. அந்த கார் யார் மேலே ஏறாதான், ஆக்சிடெண்ட்டே ஆகாதான். ஏண்டா ஆக்சிடெண்ட்டே ஆகாட்டின்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையெல்லாம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, ஒரே சர்வேசனை விசுவசிக்கிறேன், பானமும் பொய்மையும் படைத்தவரே எல்லாம் கோயிலில் சொல்கிறாங்க, நீங்களும் சொல்கிறீங்க. ஆனால் நீங்களாம் இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு அந்த மூட பழக்கம்லாம் இல்லைங்கிறீங்க. சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்றேன், வாழ்த்துக்கள். அங்கெல்லாம் சனிக்கிழமை யாராவது செத்து போயிட்டா கல்லறைக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? என்ன செய்வாங்க சொன்னால் தான் தெரியும். கோழி குஞ்சு ஒன்றை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. கோழி குஞ்சு அந்த பண வண்டியில். ஏன்னா சனிப்பணம் தொணப்பணம் தேடுமா. சனிப்பணம் தொணப்பணம் தேடுமா. இன்னொரு பணம் அந்த வீட்டில் விழுந்துருமா. அதனால் ஒரு கோழி குஞ்சு அறுத்துருவான். இன்றைக்கெல்லாம் மனித உறவுகள்லாம் எந்த அளவுக்கு கேவலப்பட்டு போச்சுன்னு சொன்னால், செத்த பிறகு ஒரு 40 நாள் கர்மாதிக்கு வச்சான், 15-20 நாள் வச்சான், அப்புறம் 9 நாள் ஆக்கினான், அப்புறம் 3 நாள் ஆக்கினான். இப்போ என்ன பண்ணிட்டான்? நம்மளெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலவின்பால்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பால் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த பாலுக்கு பேர் உடன்பால். உடனே தெளித்து போடுறது உடன்பால். செத்த உடனே உடனே பாலை தெளிச்சுட்டு முடிஞ்சு போச்சுடா, உறவு கொண்டு போயிடறான். உறவு போயிடுச்சு. அப்படி அப்போ இன்றைக்கு கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவள் கன்னிமரியாள். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுன்னா வேற எது மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டா வேறு எதன் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. வேற யார் மீதும் நம்பிக்கை இருக்கக்கூடாது. எதன் மீதும் நம்பிக்கை இருக்கக்கூடாது. 100க்கு 100 அந்த கடவுளை மட்டுமே நம்ப வேண்டும். வாழ்வில் நல்லதோ கெட்டதோ அந்த கடவுளை மட்டுமே முழுவதாக நாம் நம்பி வாழ்கிறோமா? கடவுளை மட்டுமே நம்பி நம்மளால் வாழ முடியுமா? வாழ்கிறோமா? இல்லைன்னா நம்முடைய நம்பிக்கைகள் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கிறது, எதையெல்லாம் நாம் இன்றைக்கு நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாதாரணமாக சொல்லுவாங்க, மாதா ஊட்டாத சோத்தை மாங்காய் ஊட்டும். மாதா ஊட்டாத சோத்தை மாங்காய் ஊட்டும். மிக்கேல் சம்மனஸ் சுருவம் பார்த்துருக்கீங்களா? மேலே மிக்கேல் சம்மனஸ் கையில் என்ன வச்சுருப்பார்? வேற ஈட்டி, கீழே சாஸ். நம்மளுக்கு நேராக போவாங்க, மேலே இருக்கிற சம்மனஸையும் அப்படியே வலிச்சு அப்படிம்மா, கீழே இருக்க சாத்தான் மிஸ்டர் சைத்தான் அவரையும் அப்படி தொட்டு மொத்தம் கொடுமா. ஏன் என்னையா ரெண்டையும் தொட்டு கும்பிட்ற அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறான்? மேலே போனால் அவர் பார்த்துக்குவார், கீழே போனால் ஃப்ரெண்டு சாத்தான் பார்த்துக்குவார். அதனால் 2 பேரும் தேவை. அதனால் தமிழ் என்ன சொல்கிறான்? 4 நல்லவனும் வேணும், 4 கெட்டவனும் வேணும். நல்லது கெட்டது 4 வேணும். நல்லது கெட்டது 4. ஏன் நல்லது வேணும் கெட்டது வேணும்? நல்லவனும் வேணும் கெட்டவனும் வேணும். எதுக்கு இருந்தாலும்? ஏன் கடவுளை மட்டும் நம்பிட்டினா எதுக்கு அப்புறம் 4 நல்லது கெட்டது? மரியாள் கடவுளை மட்டும் நம்பி துணிந்து இறங்கினால், அந்த நம்பிக்கையை மனுக்குலத்திற்கு கற்றுக் கொடுத்தால், அந்த முதல் புதுமையிலே வராத நேரத்தை வரவழைக்கக்கூடியவளாக அங்கே திராட்சை ரசத்தை கொடுத்தாள். யாருக்காக இந்த புதுமையை செய்தாள் என்று சொன்னால், அடித்தட்டு கடைநிலையில் இருக்கிறவர்களுக்கு, கவலையில் கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த மரியாள் தானாகவே வந்து நின்று செய்கிறாள். ஏன் என்று சொன்னால், அந்த ரசத்தை முதலிலே தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறாள். தீர்ந்ததுன்னு சொன்னால் யாரோ தீர்த்துட்டு போயிட்டான். யார் தீர்த்தது? இப்போ உங்கள் ஊருக்கு விருந்துக்கு உங்கள் முதல்வர் வராருன்னு வச்சுக்குவோம். வராங்க. அடுத்தது லோக்கல் எம்எல்ஏ வராரு, பங்கு சாமியார் வராரு, அப்புறம் சின்ன சாமியார் வராரு. யாருக்கு முதல்ல விருந்து கொடுப்பீங்க? சாமியாரை கண்டுக்கவே மாட்டீங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு நாள் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. வாரும் ஆண்டவரே, எங்கள் வறுமையை நீக்கும் ஆண்டவரே, எங்கள் தனிமையை போக்கும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, எங்கள் கடன் தொல்லை நீங்கணும் ஆண்டவரேன்னு வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் வந்தார், கதவை தட்டினார். தட்டின உடனே ஒருவே போய் பாடுறா, யாரோ கதவை தட்டுறாங்க. போய் பார்த்தாங்களாம். அம்மா அம்மா ஆண்டவர் வந்துட்டுருக்காருமா, வீட்டுக்கு ஏசுனார் வந்துட்டாருமா. அப்படியா? எல்லாம் விழுந்துச்சு விட்னாங்க. வந்தார்.
இயேசுவே வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, ஒரே ஒரு ஸ்டூல் தான், நல்ல வேளை உட்காருங்க ஆண்டவரேன்னு நடுவில் உட்காந்து சுற்றி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு கதவு தட்டுச்சு. கதவை தட்டின உடனே, டேய் யாருன்னு போய் பாடுறா, ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனும். அப்போ பார்த்தா அந்த பக்கமாக வந்த சச்சின் டெண்டுல்கர் உள்ளே வந்துட்டார். அம்மா அம்மா சச்சின் டெண்டுல்கர் வந்திருக்காருமா. ஆண்டவரே கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காருங்க, சச்சின் டெண்டுல்கர் வந்திருக்காரு, இவர் தான் பெரிய கிரிக்கெட் பிளேயரு, கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காந்துங்க ஆண்டவரே. வாங்க வாங்க சச்சின் உட்காருங்க அப்படின்னா அவர் உட்காருங்க. திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு கதவு தட்டுதான். தட்டினப்போ என்ன பண்ணாங்களாம், சின்ன வீடு, கதவு தட்டினோன்னு என்ன பண்ணாங்களாம், போய் போய் பாடுறா அப்படின்னா. இளைய தளபதி விஜய் வந்திருக்காருன்னாங்க. அம்மா அம்மா விஜய் வந்திருக்காருமா அப்படின்னா. அப்படியா, ஐயோ வர சொல்லு வர சொல்லு வர சொல்லு. ஆண்டவரே இங்கே ரொம்ப புழுக்கமாக இருக்குது, இடம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, அப்படியே அந்த வீட்டுக்கு பின்னால் வாங்கலை, காத்தோடமாக உட்காரலாம், அப்படி நீங்கள் இந்த அங்கே உட்காருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை மெல்ல வெளியே கழட்டிடுவாங்க. மெல்ல வெளியே கழட்டிட்டோம். இன்றைக்கி என்ன ஆகி போச்சு, கடவுளை நம்புறதாக சொல்லி அவரை அப்படியே நம்முடைய தேவைக்கு ஏற்ற விதத்தில் பயன்படுத்திட்டு கடவுளை அப்படி ஊறுகா மாதிரி அப்படி தொட்டுக்கிறது. எப்பயாவது எப்போ வரும், கஷ்டம் வர்றப்ப, துன்பம் வர்றப்ப, துயரம் வர்றப்ப தான் கடவுளை தேடுவோம். ஆனால் இந்த வீட்டிலே மரியாள் துன்ப நேரத்தில் அவர்களுக்கு இந்த ரசத்தை கொடுப்பதற்காக யாருக்காக பண்ணுகிறாள், மகனே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னது யாருக்காக, தீர்த்தவர்கள் எல்லாம் பெரிய ஆட்கள், பெரிய ஆட்கள். கடைசியில் பந்தியில் வந்தவங்களுக்கு இல்லை. கடைசியில் யார் வர்றா, கடைநிலையில் உள்ளவர்கள், ஏழைகள், அனாதைகள், பக்கத்தவர்கள், வழியற்றவர்கள், நாதியற்றவர்கள், கதியற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சார்பாக மரியாள் இருக்கிறாள். எனவே என்றைக்கு நாம் கடவுள் நம்பிக்கையோடு அந்த மரியாளிடத்திலே கண்ணீரோடு, கவலையோடு, ஏக்கத்தோடு, குறைபாடுகளோடு வந்து நிற்கிறோமோ, அந்த நேரத்திலே மரியாள் நம் சார்பாக பேசி அதனை நமக்கு செய்து கொடுக்கிறாள். இத்தகைய ஒரு வீர விசுவாசத்தை தான் மரியாளிடத்திலே பார்க்கிறோம். நீங்களும் இன்றைக்கு தோமையாருடைய மக்களாக இருக்கிறீர்கள், தோமையார் பங்கை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். சென்ட் தாமஸ், நானும் அந்த தோமையார் திருத்தலத்திலிருந்து வந்திருக்கிறேன். தோமையாரிடமும் அத்தகைய ஒரு வலிமை மிக்க வீர விசுவாசம் இருந்தது. அந்த வீர விசுவாசம், வீர நம்பிக்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், நம்மெல்லாம் தோமையார் என்னன்னு சொல்றோம், தோமையாரை விட ஒரு வீர விசுவாசி மரியாளிடம் இருந்த அந்த வீர நம்பிக்கை தோமையாரிடமும் இருந்தது. எப்படி என்று சொன்னால், பெத்தானியாவிலே லாசரை உயிர்ப்பித்த பிறகு இயேசு மீண்டும் வந்தால் அவரை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இயேசு சொல்லுகிறார், நான் செல்லுகிறேன், பெத்தானியாவுக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார். சீடர்கள் எல்லாம் தலையை வாங்கி அப்படியே ஒதுங்குறாங்க, அப்படியே பின்வாங்குறாங்க. தோமையார் மட்டும்தான் துணிச்சலோடு சொன்னார், வீர நம்பிக்கையோடு சொன்னார், இதோ வாருங்கள், நாமும் போவோம், அவரோடு சாவோம். வாழ்வோ சாவோ, அந்த இயேசுவை நம்பி, இயேசுவை மட்டும் நம்பி வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கிறவள் கன்னிமரியாள். அந்த பரம்பரையிலே, பாரம்பரியத்திலே தான் தோமையாரும் அதை செய்திருக்கிறார். இன்றைக்கு தோமையாருக்கும் அன்னை மரியாளுக்கும் இந்த பகுதியிலே நீங்கள் இப்படி விழாக்களை கொண்டாடி மகிழ்கிறீர்கள் என்று சொன்னால், அத்தகைய ஒரு வீர நம்பிக்கை உங்களிலும் என்னிலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மரியாள் எதிர்பார்க்கிறாள். அவர் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறார், பிறருடைய உணர்வுகளை புரிந்து உறவுகளை பகிர்ந்து வாழ தந்தை கடவுள் என்னை அன்பு செய்வது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் என்னை அன்பு செய்யுங்கள் அப்படின்னாரா, அப்படின்னு சொன்னாரா? ஆமாவா? இல்லை. தந்தை கடவுள் என்னை அன்பு செய்வது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள். இது கஷ்டம், தயா கஷ்டம். ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள். அன்பு செய்வது என்பது எப்படி, என்ன? இன்னைக்கெல்லாம் நம்ம அடுத்த வீட்டில் ஏதாவது ஒன்றா அள்ளி போட்டு விளாசிடுவாங்க. ஒரு அரசனுக்கு பிறந்த நாள் வந்தது. அந்த அரசன் பிறந்த நாளின் பொழுது அவன் சொன்னான், எனக்கு பிடிக்காத படத்தை யாரும் கொடுக்கக்கூடாது, என்னுடைய பிறந்த நாளுக்காக யார் எனக்கு ஒரு நல்ல பரிசு, எனக்கு பிடித்தமான படம் கொண்டு வந்து தருகிறார்களோ அவர்களுக்கு நான் 10,000 பொற்காசு கொடுப்பேன், எனக்கு பிடிக்காத படத்தை யாராவது வந்து கொடுத்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன்கிறான். அவன் கிடைச்ச படத்தெல்லாம் அள்ளிட்டு வந்தான். முதல்ல ஒருத்தன் வந்தான், நல்ல நேந்திரம் பழத்து தாரை தூக்கிட்டு வந்தான். இந்தாங்க அரசேன்னு. அவர் சொன்னார், எனக்கு இந்த பழம் பிடிக்காது அப்படின்னா. ஐயையோ, எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது, பிடிக்காது. அப்போ என்ன செய்கிறது, பழத்தை அம்புட்டை நீயே தின்னுங்கண்ணேன்னா. அவன் தோலை சீவினான். தோலை சீவினா நான் ஓன் தோலை சீவிடுவேன்.
அப்படியே தின்னு, அதான் உனக்கு தண்டனைன்னா. அவன் கஷ்டப்பட்டு தின்னுட்டு போயிட்டான். இன்னொருத்தர் நல்ல எலுமிச்சம்பழம் நிறையா கொண்டு வந்தான். அரசே இது வந்து நல்ல எலுமிச்சம்பழம், வைட்டமின் சி அப்படின்னு கொடுத்தான். இந்த பழமும் எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டான். தின்றான் நீயே அம்புட்டேனா, பல்லு கூசும், தின்னு, அதான் உனக்கு தண்டனை போ. அடுத்து இப்படி வரிசையாக வந்தாங்க. கடைசியாக ஒருத்தன் வந்தான். அவன் வந்து ஒரு அன்னாசி பழத்தை கொண்டு வந்தான். எந்தாங்க அரசே அன்னாசி பழம். அன்னாசி பழம் எப்படி இருக்கும்? அன்னாசி பழம் எப்படி இருக்கும்? மேலே முள்ளாக இருக்கும். அவன் கொண்டு வந்து கொடுத்தான். அரசர் சொன்னார், எனக்கு இந்த பழம் பிடிக்காது, நீயே தின்றான்னா. அப்போது அவன் சொன்னான், இது அப்படியே தின்ன முடியாது அரசே அப்படின்னா. இல்லை, நீ தண்டனை உனக்கு அதான், தின்றா. கத்தி வேணும் ஆண்டவரே, கத்தி கட்டினா குத்தி விடுவேன், தின்றா அப்படின்னா. அரசன் உடனே அவன் என்ன சொன்னான், வேறு வழி இல்லாமல் கடிச்சு தின்னான். முள் வந்து நாக்கில் குத்திருச்சு. நாக்கிலேருந்து ரத்தமாக வந்துச்சு. ரத்தம் வர வர கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துச்சு. அழுதுகிட்டே கஷ்டப்பட்டு தின்னுக்கிட்டே இருந்தான். அப்போ என்ன பண்ணான், திடீர்னு சிரிக்க ஆரம்பித்தான். அரசன் பார்த்தான், என்னடா கண்ணுலேருந்து கண்ணீர் வருது, வாயிலேருந்து ரத்தம் வருது, சிரிக்கிறியே ஏன்டா திடீர்னு? அப்போ தான் அவன் சொன்னானா, நான் வந்து இந்த அன்னாசி பழத்தை உன்ட்ட கொடுத்துட்டு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு பின்னால் ஒருத்தன் வரான், ஒரு பெரிய பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறான், அவன் வந்து என்ன பாடுபடுவான்னு நினச்சேன். சரி, இன்றைக்கி பல பேருக்கு இதுதான், நம்ம கஷ்ட நஷ்டத்தை விட அடுத்தவன் கஷ்டப்பட்டா சந்தோஷம். 2 பேரும் சாமி கும்பிட போனான். சாமி கும்பிட போனப்போ ஒருத்தன் கேட்டான், என்ன கேட்டான், ஆண்டவரே எனக்கு அதை கொடு. இன்னொருத்தனும் ஆண்டவரே எனக்கு அருளை கொடு. ஆண்டவர் கிட்ட வந்தார், காட்சி கொடுத்து சொன்னார், முதல்ல நீ தான் வேண்டின, உனக்கு என்ன வேணும் கேளு, நீ எதை கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன், நீ எதை கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன், உனக்கு கொடுக்கறத அவனுக்கு நான் 2 மடங்கு கொடுப்பேன் அப்படின்னார். இவன் என்ன பண்ணான், யோசித்தான், ஐயையோ கடவுள் எனக்கு கொடுக்குறேன்ட்டாரு, ஆனால் பக்கத்தில் இருக்க 2 மடங்கு கொடுப்பேங்கிறார்.